என்னாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனம். என்னாகமம் 33:1 வாசிக்கலாம். மோசே மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். பிரைஸ் காட், ஆமென். செய்தியினுடைய தலைப்பு மந்தை. மந்தையை குறித்து நான் பேசுவதற்கு பாரப்படுகிறேன். மந்தைகளும் அதை நடத்துகிற விதங்களும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதான அந்த சத்தியத்தை பேசுவதற்கு நான் பாரப்படுகிறேன். பைபிளே வாசிக்காதவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பைபிளே வாசிக்காதவங்களை பார்த்து நான் சொல்கிறேன், வெளிப்பாடுகள் எல்லாம் வசனம் அல்ல, வசனங்கள் தான் வெளிப்பாடுகள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சபையை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஊழியனை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வசனம் எல்லாம் நல்ல, வெளிப்பாடுகள் எல்லாம் வசனம் அல்ல, வசனங்கள் தான் வெளிப்பாடுகள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். வேதத்தை படிக்காதவர்கள் வேதத்தை படியுங்கள், சபையை நேசிக்காதவர்கள் சபையை நேசியுங்கள். நான் இயேசுவை நேசிக்கிறேன், சபையை இயேசுவை நான் நேசிக்கிறேன், சபையை நேசிப்பதில்லை என்று சொல்வது தவறு. இயேசுவை நேசிக்கிறவர்கள் சபையை நேசிச்சு தான் ஆகணும். நானே ராஜா நானே மந்திரி அப்படின்றவங்க ஆபத்தில் மாட்டுவாங்க. அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ். சபையினுடைய வளர்ச்சி, நிறைய விசுவாசிங்க கண்ணீரோடு அழுகுறாங்க, எங்க சபை வளராதா, புதிய ஜனங்க வரமாட்டாங்களா. சில பாஸ்டர்ஸ் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, சபை வளர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், புதிய ஜனங்கள் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எத்தனையோ போதகர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள், விசுவாசிகள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். சில பாஸ்டர்ஸ் விசுவாசிகள்லாம் சாப்பிடாம ராத்திரியெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, சபை வளரணும், பிரைஸ் தி லார்ட், புதிய ஜனங்க வரணும், ஒரு எழுப்புதல் வேணும், ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்படின்னா இந்த செய்தியை ஃபுல்லாக கேட்கணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த செய்தியில் உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் சொன்னதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் சொன்னதை சபை செய்தது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அருமையான இந்த வார்த்தையை நேரடியாக கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கையின் கீழ் 33:1 ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிறவர் சபையை கொடுக்கிறார், சபையை கொடுக்கிறவர் மெய்ப்பனை கொடுக்கிறார். ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 95:7 சுருக்கன் யார் சுருக்கன்? 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே. என்னாகமம் 33:1 கையின் கீழ்.
இங்க போட்டிருக்கு கைக்குள்ளான ஆடு. இந்த செய்தி பல ஆங்கிள் போக போது வாலிபர்கள், ஜபக்குழுக்கள், மிஷனரி இயக்கங்கள், வளர்ந்து வருகிற சபைகள், விசுவாசிகள். சில விசுவாசிங்க சபைக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க, வளரணும் வளரணும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்கு மட்டும் நான் செய்தி கொடுக்க முடியாது. ஏன்னா உள்ள கேட்கிறத விட வெளியே கேட்கறது பல ஆயிரங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால அவங்களுக்கு அந்த வார்த்தை போய் ரீச் ஆகும். உட்கார்ந்து இருக்கிறவங்க ஸ்தோத்திரத்தோட கேளுங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே. நல்லா கவனிக்கணும். ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் நமக்கு சபையை தருகிறார். ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் நம்ம என்ன பண்றாரு? சபையை கொடுக்கிறார். நல்ல கவனிக்கணும். விசுவாசிகள் உங்களை பார்த்து சொல்றேன், ஊழிய செய்து உங்களை பார்த்து சொல்றேன், நம்மளுடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும்போது ஊழியத்தில் சபையில ஒரு அபார வளர்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். மைக்ரேஷனல் கிரவுத் வேற, பயாலஜிக்கல் கிரவுத் வேற, ஸ்பிரிச்சுவல் கிரவுத் வேற. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிக்கணும். இந்த மைக்ரேஷனல் கிரவுத், பயாலஜிக்கல் கிரவுத் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு கிரவுத்தை விட வசன வளர்ச்சி தான் சீக்கிரமாக ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆதி சபை எதுல மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா கர்த்தரில் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 120 பேர் ஒருமனப்பட்டாங்க. எத்தனை பேர்? 120 பேர் ஒருமனப்பட்டாங்க. இந்த 120 பேருடைய ஒரு மனம் சபையில 3000 பேர், சபையில 5000 பேர், சபையில ஒரு பெரிய அசைவை என் ஆண்டவர் உண்டு பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான இந்த சத்தியத்தை கேட்கிற பாஸ்டர்ஸ் நல்லா கவனிக்கணும். தேவ மனிதர்கள், விசுவாசம் எல்லாம் கவனிக்கலாம். எல்லாருக்கும் இன்னைக்கு வார்த்தை உண்டு. உங்கள் சபை வளர வேண்டுமானால் உங்கள் சபைக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? நோட்டீஸ போட்டு நோட்டீஸ்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவன் போடுறீங்க, வர ஆளு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் இருக்கிறது, தீர்க்க தரிசி இருக்கிறாங்க 100% நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் யாரை அழைத்து தீர்க்க தரிசின்னு போடுறீங்களோ ஜனங்க அவங்க நம்பரை வாங்கி அவங்களும் ஃபோன் பண்ணிடுறாங்க. உங்க சபை வளராது. இங்க இருக்க கையை வைத்து சொல்லுங்க, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எங்க பாஸ்டர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசி. பேசமா சொல்லுங்க, எங்க ஜோஸ் பாஸ்டர். பேசுற மாட்டேங்கிறீங்களே. எங்க ஜோஸ் பாஸ்டர் எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி. உங்க சபைக்கு நீங்க தான் தீர்க்க தரிசி. சத்தமே காணுமே. சொல்லுங்க, என் சபைக்கு நீங்க தான் ப்ராஃபட். புரியுதுங்களா? நோட்டீஸ போட்டு பால் ஜான்சன் 9 வரங்கள் பெற்றவர் போட்டீங்கன்னா ஃபோன் கால் யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. நல்லா கவனிக்கணும். விசுவாசிகளுக்கு நல்லா தெரியணும், என் பாஸ்டர் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி. எத்தனை பேருக்கு கவனமா கேட்குறீங்க தெரியலையே? கை விட்டு. இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, அந்த மோசேக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்க. என்னதுங்க? எதிர்க்க இருக்கும் போது எங்கள் மோசே, என்னதுங்க? மோசே ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறாரு, என்னாச்சுன்னு தெரியல. அந்த மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு? எகிப்து தேசத்திலிருந்து நீ கொண்டு வந்த ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். கையை வைத்து சொல்லுங்க. இப்பதான் சத்கால் நல்லா கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க ஸ்தல போதகரே எனக்கு ஒரு தீர்க்கதரிசி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த செய்தியை கேட்கிற விசுவாசி உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சபைக்குள்ள எல்லா சம்பூர்ணத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க சபைக்குள்ள எல்லா நன்மையும் இருக்கு. சொல்றீங்களா? சில பேர்
சொல்லுங்க, சில பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக நேரம், இல்லாட்டி 11 மணிக்கு தான் முடிப்பேன். புரியுதுங்களா? சொன்னதை செய்வேன். சொல்லுங்க, சில பேர் அழகை தேடி போறாங்க, சில பேர் இருக்கிற இடத்தையே அழகாக்குறாங்க ஜபத்தில். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்கேயும் தேடி போகாதீங்க, கொஞ்சத்தில் உண்மையா இருங்க, கர்த்தர் அநேகத்தில் அதிகார வைப்பார். செய்த நன்மைக்கு நன்றியா இருங்க, செய்ய போற நன்மைக்கு பாத்திரவானா இருங்க. உங்க சபையில 40 பேர் இருக்கலாம், உங்க சபையில 30 பேர் இருக்கலாம், உங்க சபையில 20 பேர் இருக்கலாம். அதுல உண்மையா இருங்க. அந்த 20 பேர் 30 பேர் சபையில உண்மையா இல்லைன்னா நீங்க எங்கேயுமே உண்மையா இருக்க முடியாது. சொல்லுங்க, கையின் கீழ். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் கொடுத்த இந்த சபையில இந்த இடத்துல நான் உண்மையா இல்லைன்னா வேற எங்கேயுமே என்ன பண்ண முடியாது. நான் பல தடவை இங்கே வந்திருக்கிறேன், பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்குள்ள தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையின் மேல் இருக்கிற உங்க தாகத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசிங்க, உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் சபையை நேசிங்க, உங்க ஊழியரை நேசிங்க. நீ உங்க சந்ததி சிறப்பா இருக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். வேதம் சொல்லுது, அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிக்கிறான், தன் எஜமானனை காக்கிறவன் கனமடைவான். நீங்களும் உங்க தலைமுறைகளும் உங்க சந்ததிகளும் நல்லா இருக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையை, அந்த தரிசனத்தை, அந்த ஊழியத்தை நேசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாரோ ஒருத்தர் தலைமையில கை வச்சு சொல்லிட்டாருன்னு சபையை விட்டு போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு உங்க மெய்ப்பனை விட்டு வெளியே போகாதீங்க. கையில இருங்க. எங்க இருங்க? இந்த தலைமைத்துவத்தில் இருங்க. தேவன் வச்ச இடத்துல உண்மையா இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையின் கீழ். என்னதுங்க? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷர். என்னதுங்க? இந்த 6 லட்சம் புருஷர்ல ஒரு அசிஸ்டன்ட்டும் ஒரு பிலீவர் ஜோஷுவா காலேப், இந்த 2 பேர் தான் ஆண்டவருடைய கரத்தில் இருந்தாங்க. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில், தேவன் வெச்ச இடத்துல, தேவன் வெச்ச அந்த தரிசனத்துல உண்மையா இருக்கும் போது பல வாசல்களை என் ஆண்டவர் திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் வாசலை திறந்துட்டாருன்னா யாராலையும் அடைக்க முடியாது. ஆண்டவர் அடைச்சிட்டாருன்னா யாராலையும் திறக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல பேருக்கு இந்த தூது போது, ஒருத்தருக்கு இல்லை, பல பேருக்கு. ஹல்லேலூயா. அவங்கவுங்க வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. பாயிண்ட் நம்பர் 1ல சொல்றேன், ஊழியரா இருக்கட்டும் இல்ல விசுவாசியா இருக்கட்டும், ஊழியர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மேய்ப்பருக்கில் அடங்கி இருக்கும் போது நீங்க சிறப்பா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். யார் தெரியுமா மேய்ப்பன்? நேர் வழியாய் வருகிறவன் மேய்ப்பன். எந்த வழியா? பின் வாசல் வழியா வருகிறவன் கொள்ளைக்காரன், கள்ளன். பிரைஸ் தி லார்ட். சில பேர் வீட்டில் பாஸ்டர் உபதேசத்தை சொல்றாரு, சில பேருக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு, சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா பின் வாசல்ல யார் வரா? கள்ளன் வரா. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே கள்ளன் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா தான் கேட்குது. கையை வைத்து, என் வீட்டுக்குள்ள கள்ளன் வரக்கூடாது, திருடன் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாரு ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையோ, யாரு சத்தியத்துக்கு கீழ்ப்படியிலையோ, அவன் வீட்டுக்குள்ள கள்ளன் வருவான். அவன் வீட்டுக்குள்ள ஆமா ஏமாத்திரம் வருவான். ஆண்டவருக்கு பயந்து, உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது அவர் உன் வீட்டை வேலி அடைச்சிருவார். உன் வீட்டை வேலி அடைச்சிருவாரு. சபையை கொடுத்த ஆண்டவர், ரட்சிப்பை கொடுத்த
பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலியை போட்டிருக்கிறார். என்னதுங்க? என்ன போட்டிருக்கிறாரு? என்னங்க இவ்வளோ டல்லா பேச கோமாய மேல என்ன போட்டிருக்கிறாரு? இஸ்ரவேல் என்ற சபைக்குள்ள கள்ளன் எப்படி போனா? வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் யோவான் வாசிச்சிருங்க, அப்புறம் அதை காட்டுறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சொல்லுகிறேன், வாசல் வழியாய் பிரவேசியாமல் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியா வந்து சத்தியத்தை சொல்லி உபதேசத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஆத்துமா வழிநடத்தி வந்த அந்த மெய்ப்பனுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் தூங்காம சத்தியத்தை சொல்லி உங்களை நடத்துறாரே அந்த மெய்ப்பனுக்காக நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நல்ல கவனிக்கணும், நன்மை செய்த ஒரு மெய்ப்பனுக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசல் வழியாய் வருகிறவன் மெய்ப்பன். கள்ளன் எப்படி வரான் தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், கள்ளனுக்கு நல்லா தெரியும். பாஸ்டர் ஊர்ல இல்லாத நேரம், பாஸ்டர் இந்த நேரத்தில் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கள்ளன் வருவான். நீங்க என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஆவி நிறைவில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யார் ஒருவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவன் வீட்டுக்குள்ள கள்ளன் வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிக்கலாமா? லேவியாராகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க. லேவியாராகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. சொல்ல வேண்டியது என்னவென்றால், செய்யாமலும் செய்யாமலும் நடவாமலும் எந்த விசுவாசி குடும்பம் சேஃப்டியா இருக்கும்னா, ஒரு மனம் உள்ளவங்க, ஒன்னஸ் உள்ளவங்க, அப்படியே 100% எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார், அவரே இந்த சபையை கொடுத்தார், அவரே இந்த மேய்ப்பனை கொடுத்தார், அவருக்கு நான் கட்டுப்படுவேன், என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன்னு தெளிவா இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கள்ளன் வரமாட்டான். இப்ப லேவியராகமம் 18:1-2-3 என்ன ரகசியம்னா, கானானை ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பதாக, ஒரு நன்மையை கொடுப்பதற்கு முன்னாடி சில எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிக்கலாமா? என்னாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனம். என்னாகமம் 25:1. தங்கி இருக்கையில் பலிகளை அழைத்தார்கள். ஒரே மேய்ப்பன் மோசே, ஆரோன். மோசே தேவனுடைய குரலை கேட்கிறவர். மோசையை வைத்து இந்த ஜனங்களை நடத்தினார். எந்த சாப்பாடு சாப்பிடணும், எங்க தண்ணி குடிக்கணும், எந்த பாளையத்தில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், தெளிவா ஆண்டவர் மோசையை வச்சு நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் ரகசியம் என்னன்னா, கஞ்சி சாப்பிடும் போது தேவசித்தம் கேட்டாங்க, பிரியாணி வாசனை வரும்போது தேவசித்தம் கேட்கல. எத்தனை பேருக்கு புரியுது? வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தேவ சித்தம் கேட்டாங்க, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி, ஒரு நன்மை வர்றதுக்கு முன்னாடி அடிக்கடி பாச கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, வேலை கிடைச்சிருச்சு, வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இருதயத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. இந்த செய்தியில் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? ஒரே மந்தை,
ஒரே மேய்ப்பன், ஒரே சபை, ஒரே பரலோகம், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சத்தியம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், அடுத்த ஸ்டாப்பிங் பரலோக ராஜ்யம் போற வரைக்கும் வேறொரு லீடர்ஷிப்ல, வேறொரு தலைமைத்துவத்தில் நம்ம போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாட்டுக்காக ஆண்டவரை மறுதலிச்சிட்டாங்க, ஒரு விருந்துக்காக ஆண்டவரை மறுதலிச்சிட்டாங்க. அந்த கையை விட்டு வெளியே வந்துட்டாங்க, தேவன் வச்ச இடத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 20 தேவ சத்தம் கேட்கிறவங்களா இருங்க, தேவ சத்தம் கேட்கிற நபரோடு இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதான் ஒரு முக்கியமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 25ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் 1-3 என்ன சீக்கிரட்னா, மோசைக்கு தெரியாம போறாங்க, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்க. நல்லா கவனிக்கணும். சில பேருக்கு நல்ல வசதி இருக்கு, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த வசதி உள்ளவங்க, இந்த வேலை வாய்ப்பு உள்ளவங்க சபைக்கும் ஆண்டவருக்கும் துரோகம் பண்ணிட்டு வாழ்க்கையில பெருக்கம் அடையவே முடியாது. பணம் இருக்கும், சொத்து இருக்கும், ஆனா வாசல் திறக்காது. அது அப்படியே தான் இருக்கும். பணம் இருக்கிறதுனால முன்னேற முடியாது, பணம் இருக்கிறதுனால ஊழியம் செய்ய முடியாது. இயேசு இருக்கிறதுனால தான் ஊழியம் செய்ய முடியும். Praise God. Hallelujah. அப்போ என்னாகும் 25 என்ன சீக்ரெட்னா, கையை விட்டு வெளியே வந்துட்டாங்க, தேவ நோக்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆண்டவர் கையின் கீழ், வாசிக்கலாமா? நான் சற்று ஆவியானவர் பலத்தோட வசனத்தை உங்களுக்கு வியாக்கியானம் பண்ண பாரப்படுகிறேன். வாசிங்க. சங்கீதம் 95:7. மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளாமே. நன்றி. கைக்குள்ளான ஆடுகளாமே. இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, இந்த சத்தத்தை கேட்கிற அசிஸ்டன்ட், இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை கவனமாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவன் கொடுத்த தலைமைத்துவத்தில் அந்த இடத்துல நீ உண்மையா இருப்பாயானால் கர்த்தர் பல வாசல்களை உனக்கு திறப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொல்லுங்க. ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் சபையை தருவார். ஆமா. இன்னொரு சீக்கிரம் சொல்றேன். ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வம், சபையை கொடுக்கிற தெய்வம். ஸ்டெப் பை ஸ்டெப். வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறோம், வீட்லயே நாங்கள் அப்பம் பிட்டுக்கிறோம், தப்பு. சில பேர் சொல்றாங்க, வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன், தோசை சுட்டு அதை பிச்சு நாங்கள் அதை திருவிருந்தன் சாப்பிட்றோம். எவ்வளோ அநியாயம் இது! ஆண்டவர், ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதமான சில சத்தியங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். பணம் இருக்கிறதுனால, நல்ல வேலை இருக்கிறதுனால ஊழியனை அசட்ட பண்ணிராத, சத்தியத்தை அசட்ட பண்ணிராத, சபையை அசட்ட பண்ணிராத. சொத்து நிரந்தரம் அல்ல, சத்தியம் தான் நிரந்தரம். பணம் இருக்கிறவங்கள பார்த்து நான் பேசுறேன். பணம் உலகத்தில் வாழ பயன்படும், சத்தியம் பரலோகம் போக பயன்படும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. பிரைஸ் தி லார்ட். கொர்நேலியு மிகப்பெரிய பணக்காரன். அந்த பணக்காரனை பார்த்து சொன்னாரு, பேதுரு கூப்பிடு, நீ இன்னும் ரட்சிக்கப்படல, அந்த பேதுரு உனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுப்பாரு, பேதுரு கூப்பிடுன்னு பணக்காரங்கிட்ட சொன்னாரு. அந்த பணக்காரன் அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. அந்த ராணுவ அதிகாரி அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு.
Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். கையின் கீழ் என்னதுங்க? கையின் கீழே இருந்தாங்க. 100க்கு அதிபதி. அதிபதி 100க்கு அதிபதி கையின் கீழே இருந்தாங்க. எப்படி தேவனுடைய நடத்துதலுக்கு நடத்திப்புக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ பதவி இருந்தாலும் வெளியே தெரியக்கூடாது. இயேசு தான் வெளியே தெரியணும். ஆமென். வாசிக்கலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேய்ப்பனை போல சேர்த்து புதுசா வந்த விசுவாசிகள், சீனியர் விசுவாசிகள் 2 பேருக்கும் சொல்றேன். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். Praise the Lord. Amen. சீனியர் விசுவாசிகளை, புதிய விசுவாசிகளை எப்படி நடத்துவார்னு இந்த இடத்துல இருக்கு. ஆடுகளுக்கு நல்ல கவனிங்க. இன்னைக்கு என்ன செய்தி இல்லைன்னா, இந்த மந்தையை குறித்து பேசும்போது, மந்தையை குறித்து பேசுகிறேன். எத்தனை வகையான ஆடுகள் இந்த மந்தைக்குள்ள இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பேச நான் பாரப்படுறேன். ஒரு ஆட்டை அப்படியே விடுவதில்லை, அந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பனை கொடுக்கிறார். Praise the Lord. Amen. சத்தமா அல்லேலூயா. பேனல் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மெதுவாய் நடத்துவார். நடத்துறாங்க. எண்ணாக 33:1 கையின் கீழே, சங்கீதம் 95:7 எப்படி மந்தையை நடத்துறாரு, ஆடை நடத்துறாருன்னு போட்டிருக்கு. எப்படி நடத்துறாரு பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 42:16 42:16. குருடரை செய்து, குருடரை என்னதுங்க? அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்கள் என்ன பண்ணுவேன்? குருடர்கள். ஞானஸ்தானம் எடுத்தோம் கேட்குறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தும் கேட்குறாங்க, தீபாவளி கொண்டாடலாமா? என்ன கேட்குறாங்க? நாம் பட்டாசு வெடிக்கலாமா? சத்தமா சொல்லுங்க. குருடர்கள். சத்தமா சொல்லுங்க. சத்தமே காணுமே. சொல்லுங்க. பட்டாசு வெடிக்கலாமா? தீபாவளி நம்ம கொண்டாடலாமா? பைபிளில் இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மேய்ப்பனை கர்த்தர் சபையில் எதுக்கு வச்சிருக்கிறாரா? குருடனை சத்தியத்தில் கொண்டு வர. Praise the Lord. அப்போ ஆட்டை பார்த்து சொல்ற, ஆடே ஆடே, நீ மேய்ப்பனு கீழே அடங்கி இருப்பாயானால், சபையில் அடங்கி இருப்பாயானால், உன் கண்ணு என்ன பண்ணிடும்? திறந்துரும். உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, அந்த புஸ்தகங்கள்லாம் படிச்சா கண்ணு திறக்காது. இந்த சத்தியம்தான் கண்ணை திறக்கும். 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவர்களுக்கு தெரியாத பாதைகள். வாசிமா 16ஆம் வசனத்தை வாசிமா. நடத்தி அவர்களை, அந்த ஆட்டை கைவிடாதிருப்பேன். இருட்டில் மாட்டி இருக்கிற ஆடே, உன்னை பார்த்து தான் பேசுறேன். சேத்துல இருக்கிற, குழியில இருக்கிற, கத்திக்கிட்டே இருக்கிற, ஐயோ ஒரு விடுதலை வராதா? என்னைக்கு மேய்ப்பன் கீழே வரைய விடுதலை, உனக்கு விடுதலை கிடைச்சிடும். அந்த மேய்ப்பனை இயேசு தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. Praise the Lord. Amen.
ஆடை பார்த்து நான் சொல்றேன், சபை இருளை வெளிச்சமும், இருளை இந்த இடத்துல இருள மாட்டி இருக்கிற ஆடே இந்த மெய்ப்பனின் சத்தத்தை, இயேசுவின் சத்தத்தை, இந்த வசனத்தின் சத்தத்தை நீ கேட்டு உள்ள வரும்போது வசனம் போட்டிருக்கு, இருளை வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு இடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தியம் உங்களுக்குள் இருக்கும்போது இருள் இருக்கிற ஆட்டை வெளிச்சத்தில் கொண்டு வரலாம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஆடம் தீபாவளி கொண்டாடுது. ஞானஸ்தானம் எடுக்காத விசுவாசம் என்ன பண்ணுது? ரெண்டுமே தீபாவளிக்கு கேட்குது. பட்டாசு வெடிக்கலாமா? குருடர்கள் என்னதுங்க? அப்ப சபை எப்படிப்பட்ட இடம்னா வெளிச்சத்தை காட்டுகிற இடம். இது என்ன இடம்? இது சந்தோஷமா கேட்குறீங்களா? யாராவது பட்டாசு வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு ராத்திரியே அது குப்பையில் போட்டுரும். சத்தமே காணுமே. பண்டு பிடிக்கிறேன் பாச, பண்டு உன்னை வியாதி பிடிச்சிரும், ஜாக்கிரதை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, இவங்க ரத்தத்தால் கழுவப்பட்ட கை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கையில அந்நிய காரியங்களுக்கு இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியே விசுவாசிக்கிறேன். கையை வீட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குருடர்களை எங்க சபைக்கு கொண்டு வாங்கப்பா. அவங்க சத்தியத்தில் நான் கொண்டு வரணும், வெளிச்சத்தில் கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில குருடான ஆடு கேக்குது, அலங்காரம் பண்ணுவது சரியா தவறா? அலங்காரம் பண்ணுவது, அலங்காரம் நல்ல குடிங்க, சுத்தம் அவசியம், அலங்காரம் அவசியம் அல்ல, பரிசுத்த அலங்காரம் அவசியம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆடுகளை ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை வைத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எரேமியா 50ஆம் அதிகாரம், பாயிண்ட் நம்பர் 2. எரேமியா 50ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எரேமியா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு மலையில் இருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். என்ன போட்டிருக்கு? தங்கள் தொழுவத்தை. தமிழ் வேதத்தில் போட்டிருக்கு, ஒரு மலையிலிருந்து ஒரு இடத்துல, ஒரு சபையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போறாங்க, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். சில பேர் ஜெபிக்கிறாங்க, எல்லாம் கவனிக்கணும். வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு, ஆவிக்குரிய ஐக்கியம், ஆவிக்குரிய சபை, சத்தியம் தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் ஜனங்க சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எங்கே போனோன்னு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். எங்கே போனோன்னு வாசிக்க அந்த வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானனையும், கழுதை, மறுபடியும் வாசிங்க, மாடு தன் எஜமானனையும் முன்னனையும் அறியும். போதும். இஸ்ரவேலோ, ஒரு மாடுக்கு தெரிது எது முன்னணை, யார் எஜமான். குருவி ராத்திரியில பறக்குது. காக்காலாம் சில இடத்துல போகும்போது, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்றீங்களா, இன்னைக்கு இரவு இந்த கூட்டில் தங்கட்டுமான்னு கேட்கறது இல்ல, அது தன்னுடைய கூட்டுக்கு போகுது, அது தன்னுடைய கூட்டுக்கு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிசினஸ் விஷயமா வெளியே போனீங்களா, பாஸ்டர்ட்ட பர்மிஷன் வாங்குங்க. இல்ல வெளியே போறீங்களா, சீக்கிரமா அந்த ஆராதனையில பங்கு பெறுங்க, சபையில பங்கு பெறுங்க, அந்த ஐக்கியத்தில் பங்கு பெறுங்க. உன் தலைமுறை நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். பாடுகளில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது அந்த தொழுவத்தில் வைத்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இன்னைக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் போயிட்டாங்க, தொழுவத்தை மறந்துட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஆடே, தொழுவத்தை மறக்காத. தேவன் கொடுத்த தொழுவத்தை மறந்துடாத, தேவன் கொடுத்த ஐக்கியத்தை மறந்துடாத.
பிரைஸ் தி லார்ட். கள்ளன் பேச்சு கேட்காத. கள்ளன் கைவிடப்படுவான். கள்ளன் கைவிடப்படும் பொழுது நீயும் கைவிடப்படுவாய். உன்னுடைய போதகன் பேசின சத்தியத்தை, உபதேசத்தை கள்ளன் ஒண்ணே இல்லைன்னு சொல்லுவான். அவன் பேச்ச கேட்காத. ஆவியானவர் எரேமியால சொல்றாரு 6ஆம் வசனத்துல, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். நீ தொழுவத்தை மறந்துட்டீனா ஆண்டவர் உன்னை மறந்துடுவார். சவுலுக்கு ஒரு தொழுவம் இருந்துச்சு. சவுலுக்கு தேவனுடைய குரலை கேட்கிற, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற சாமுவேலை கொடுத்தாரு, அந்த ஐக்கியத்தை கொடுத்தாரு. ஆனா அவன் அந்த ஐக்கியத்தை, அந்த தொழுவத்தை, அந்த ஃபெலோஷிப்பை அவன் மறந்ததுனால கர்த்தர் சவுலை தள்ளி போட்டுட்டாரு. சவுலை தள்ளி போட்டுட்டாரு. வேலையை விட, அந்தஸ்தை விட தேவனுடைய சபை முக்கியம், சத்தியம் முக்கியம், தொழுவ முக்கியம். இந்த வீட்ல உண்மையா இல்லனா அந்த வீட்ல உண்மையா இருக்க முடியாது. இந்த ஜெப வீட்ல உண்மையா இல்லனா, இந்த தொழுவத்துல உண்மையா இல்லனா பரலோகத்துக்குள்ள இடமே இல்லை. தொழுவத்தை என்ன பண்ணாங்களாம்? மறந்து போயிட்டாங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐடில வேலை செய்கிற வாலிபனே, ஐடில வேலை செய்கிற வாலிப தகச்சி, நீ இந்த உலகத்தில் பிறக்கும் போது உன் தாய் தகப்பன் பட்ட கஷ்டத்தை கேட்டுப்பா. இன்னைக்கு நல்ல ஸ்தானத்தில் பல லட்சங்களை நீ சம்பாதிக்கலாம். ஆனால் நீ ஐடி ஃபீல்டில், வெளிநாட்டில் இன்னைக்கு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அன்றைக்கு உன் தகப்பன் ஜெபித்த ஜெபம், உன் ஊழியன் ஜெபித்த ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போஸ்தலனாகிய முகத்தை பார்த்து தான் உடன் ஊழியர்களுக்கே ஏசப்பா சுகத்தை கொடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? அவங்க முகத்தை பார்க்குறாரு. யோபுவினுடைய முகத்தை பார்த்து தான் மற்றவனுக்கு விடுதலை கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோபுவினுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்தாரு. நல்ல சம்பாதிக்கிறவங்கள பார்த்து சொல்றேன், ஒரு காலத்துல வேலை இல்லாம, உயர்வு இல்லாம நீங்க ஆலயத்தில் இருந்தீங்க, தொழுவத்தில் இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு காருக்கு 10 காரு, பல வீடு, பல பிசினஸ். நீங்க அந்த பிசினஸ் பின்னாடியே போயிட்டு சத்தியத்தை, உபதேசத்தை, பரலோகத்தை, தொழுவத்தை, மந்தைய மறப்பாயானால் ஆண்டவர் உன்னை மறந்து விடுவார். ஓசியால் ஆண்டவர் சொன்னார், நீ என் வேதத்தை மறப்பாயானால் நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? பிள்ளைகளை மறந்துடுவேன். வசனம் தெளிவாய் சொல்கிறது 56, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிபதனத்திலிருந்து கொண்டு வந்த என் தேவனை மறந்து விட்டார்கள். சவுல் மறந்து விட்டான். இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், இயேசுவை மறந்துடாதீங்க. உங்களுக்கு சத்தியத்தை சொன்னவங்களுக்கு அவங்கள மறந்துடாதீங்க. உன்னை சத்தியத்தில் நடத்துற மேய்ப்பனை மறந்துடாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க நல்ல ஸ்தானத்தில் நீ இருக்கிற, நல்ல உயர்வுல நீங்க இருக்கிறீங்க. இந்த உயர்வுக்கு காரணம் இயேசு. இந்த உயர்வுக்கு காரணம் தொழுவம். ஆமென். வாசிங்க அந்த வசனம். 1 சாமுவேல் 16:1. சவுல் அவருடைய பார்வையில் சகலகலா வல்லவன். யார் பார்வையில்? என்றைக்கு வாழ்க்கையில உயர்த்தப்பட்டாரோ சாமுவேல் அவாய்ட் பண்ணிட்டார். சாமுவேலை அவாய்ட் பண்ணிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சவுலை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நான் அவனை புறக்கணிச்சிட்டேன்.
ஒரு தேவ மனிதன் சொன்னார், தேவனால புறக்கணிக்கப்பட்டவன மனுஷனால பலப்படுத்த முடியாது, மனுஷனால புறக்கணிக்கப்பட்டவன தேவனால பலப்படுத்த முடியும். Praise the Lord. Amen. தாவீது மனுஷனால புறக்கணிக்கப்பட்டவன், தேவன் பலப்படுத்திட்டாரு. சவுல் தேவனால புறக்கணிக்கப்பட்டவன், யாரால பலப்படுத்த முடியல. எரேமியா 5:6 தங்கள் தொழுவத்தை என்ன பண்ணாங்களாம்? மறந்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, உன் அப்பா அம்மாவை கேட்டுப்பார். இந்த வேலை கிடைப்பதற்கு, இந்த உயர்வு அடைவதற்கு அவர்கள் எவ்வளவு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட உன்னை நடத்தி இருக்கிறார்கள், சபைக்கு நேரே நடத்தி இருக்கிறார்கள். முரட்டாட்டமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடு. வழுவி போகிற இருதயம், முரட்டாட்டமான இருதயம், திருக்குள்ள இருதயம், கேடு உள்ள இருதயம், அசுத்தம் நிறைந்த இருதயம் வேண்டாம். பரிசுத்தம் உள்ள இருதயத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். Praise the Lord. Amen. தொழுவத்தை மறந்துடாதீங்க, மந்தையை மறந்துடாதீங்க, அந்த ஐக்கியத்தை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாள் இப்படி இது பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நீங்கள் வரும், அந்த நாளில் உங்களை மறுதளிச்சிருவார். என்னை மறுதளிக்கிறவனை பிதாவுக்கு முன்பதாக நான் மறுதளிப்பேன். இந்த பூமியில சத்தியத்தை, உபதேசத்தை, சபையை, ஐக்கியத்தை, ஊழியனை, அப்பா அம்மாவை, இயேசுவை மறுதளிக்கிறவனை இயேசு மறுதளிப்பார். பிரைஸ் தி லார்ட். தொழுவத்தை மறந்துட்டாங்க, சபையை மறந்துட்டாங்க, சத்தியத்தில் நடத்தின அப்பா அம்மாவை மறந்துட்டாங்க. நல்ல வேலை கிடைச்ச உடனே அப்பா அம்மாவை மறந்துடுறான். தப்பு செய்யாதீங்க, செஞ்சிடாதீங்க. விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். Praise the Lord. ரொம்ப மோசமா இருக்கும். தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஒருத்தரோட பழகும் போது, பேசும்போது, இதனால தொழுவம் பாதிக்கப்படுமான்னு திங்க் பண்ணணும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுனால சபையை விட்டு போயிடுவேனா, இந்த பையனை கல்யாணம் பண்றதுனால சபையை விட்டு நான் போய்விடுவேனா, இந்த ஐக்கியத்தில் ஈடுபடுறதுனால தொழுவத்தை மறந்துடுவேனா, இந்த நல்ல ஜாப் எனக்கு கிடைக்குது, ஃபாரின் ஜாப் கிடைக்குது, இந்த ஃபாரின் ஜாப்பால ரட்சிப்பு போயிடுமா, பரிசுத்தம் போயிடுமா, நிதானிக்கணும். Praise the Lord. இயேசுவை பகைச்சிட்டு அமெரிக்கால கூட வாழ முடியாது. இயேசு கூட இருந்தா எந்த வனாந்தரமும் செழிப்பான வயல்வெளியாகும். கைகளை தட்டி அவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். என் தேவன் வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். Praise the Lord. மறந்து போனார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. மறந்து போனார்கள். கர்த்தர் வெற்றி இடத்துல உண்மையும் உத்தமமாயிருங்கள். Praise God. பாயிண்ட் நம்பர் 3 இதோட முடிக்க பார்க்கிறேன். ஏன் சில பேர் ரகசியம் தெரியல. நல்ல அருமையான விசுவாசிகள்லாம் எனக்கு தெரியும். யார் சூப்பர் விசுவாசி தெரியுமா? போதகருடைய ஜெப நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களே, அவங்க தான் உண்மையான விசுவாசி. எனக்கு தெரியும், இந்த மாவட்டத்திலே தெரியும். எத்தனையோ விசுவாசிங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு கூட போறதில்லை, அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்க சபை வளரணுமே, ஜனங்க ரட்சிக்கப்படணுமே. சில பாஸ்டர்ஸ் அழுகுறாங்க, சில பாஸ்டர்ஸ் அழுது 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 ராத்திரியெல்லாம் அழுது. சில பேருக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன் சபை வளர மாட்டேன்து, ஏன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு சத்தியத்தை சொல்றேன். எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் அடங்கி இருக்கிறோம், நாங்கள் கற்றுக்கொண்டதை அந்த சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். Praise the Lord. Amen. வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எல்லாம் கவனமாக கேளுங்க. லைவ்ல இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, தெரிஞ்சதை சொல்றதுக்கு நான் வரல. எசேக்கியேல் 36:37. சொல்லுகிறது என்னவென்றால், செய்யும்படி அதாவது எல்லா ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறாங்க. மந்தையை பெருகுவது போல மனிதர் என்ன பண்ணுவேன்?
பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா அப்படின்னு ஜெபிக்கிறீங்க. மனிதரை பெருக பண்ணுகிற ஆண்டவர் சபைக்குள்ள இருக்கிற சில ஆடுகளை, சொல்லுங்க, சில ஆடுகளை கட்டி போடணும். பாஸ்டர், ராத்திரியில அழுது ஜெபம் பண்றீங்களே, உங்க கண்ணை தொடச்சிக்கிடுங்க. விசுவாசியே, ராத்திரியில அழுது ஜெபம் பண்றியே சபை வளரணும்னு, இன்னைக்கு சத்தியத்தை சொல்றோம், கண்ணை தொடச்சிக்கோ. இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கிடும். சொல்ல போறேன். எந்த ஆடை கட்டி போடணும்? சில ஆடுகளை பாஸ்டர் கட்டி போடுறது இல்லை, அப்படியே அவுத்து விட்டாச்சு, அதான் சபை வளர்றது இல்லை. எந்த ஆடை கட்டி போடணும்னு ஆண்டவரே சொல்றார். எந்த ஆடு சபையை உடைக்குது அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க சபை நல்லா வளர்ந்துரும். சத்தமே காணுமே, சத்தமே காணுமே. அப்பா, கொஞ்சம் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆடுகளை கட்டி போட்டுருங்க. கட்டி போட்டுட்டீங்கன்னா சபை அற்புதமா வளரும். வாசிக்கலாமா? எசேக்கியல் 34ஆம் அதிகாரம். அந்த ஆடு பேரெல்லாம் சொல்றது பைபிளில் சொல்றது, அண்டர்லைன் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் சொல்றது எனக்கு சமயம் இருக்காது, அப்புறம் முழு ஜெபமாயிடும். 34ஆம் அதிகாரம் நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணுங்க, வாசிங்க, வீட்டில் போய் தியானிங்க. லைவ்ல இருக்கிறவங்க, சபை வளரணும்னா என்ன பண்ணணும்? 34:17. என் மந்தையே யார நியாயம் தீர்ப்பாரா? 17ஆம் வசனம். ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். 21ஆம் வசனம். பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் கொம்புகளை கொண்டு, எல்லாம் விசுவாசிங்கப்பா, கொம்புகளை கொண்டு என்ன பண்றாங்களா? பாஸ்டர் நிக்கிறீங்களா? கொஞ்சம் நிக்கிறீங்களா? வாசிங்க அந்த வசனம். 21ஆம் வசனம் வாசிங்க. குணமாக்கி. 21ஆம் வசனம். அவைகளை பக்கத்தினாலும். என்னதுங்க? சபை வளரணும் வளரணும் அழுறீங்களே பாஸ்டர், சபை வளரணும்னு அழுறீங்களே விசுவாசி, ஏன் வளரலன்னு ஆண்டவர் சொல்றாரு 21ஆம் வசனத்துல. அவைகளை இங்க பாருங்க, பக்கத்தினாலும். என்னதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் கவனிங்க, பாஸ்டர் கவனிங்க, விசுவாசிங்க கவனிங்க. சபைக்கு ஆலயத்துல வரவேற்புல நிக்க வைக்கிற ஆளை குறிச்சு கவனமா நிக்க வைங்க. இந்த அங்க என்ன 21ஆம் வசனம் போட்டிருக்கு, அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். 21ஆம் வசனம். முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு. எல்லாம் என்ன பாருங்கம்மா, சபையில் முட்டுகிற ஆடு இருக்குது. என்ன ஆடு? எப்படி தெரியுமா முட்டுது? என்ன உனக்கு 35 வயசாகுது, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஒரு முட்டு கிட்ட வந்துருங்க. இன்னொரு முட்டு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே காணோம், ஒரு முட்டு. ஏங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இல்ல. பிசாசின் மகனே, என்ன மகனே? அவங்க கர்ப்பம் தரிப்பது தேவனுடைய கிருபை. இந்த ஆடை விசாரிப்பது ஊழியனுடைய வேலை. இந்த நல்ல கவனிங்க, இந்த ஆடை பராமரிக்கிற ஊழியனுடைய வேலை. ஊழியனுடைய வேலைய எந்த ஆடு எடுத்துக்குது? பாஸ்டர் கவனிங்க. சபையில் ஐயா நிக்கிறீங்களா? நில்லுங்க.
பாஸ்டர் கவனிங்க, ஏன் சபை வளரலன்னு. சபையில் பணிவிடை செய்வதற்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பீங்க. ஒரு ஆடு வருது, டம்ளரில் கைப்பிடிங்க, அங்கிருந்து விடுவாங்க, அப்படி கொண்டு வைங்க, அது போய் புடுங்குது. இதுதான் முட்டுகிற ஆடு, இதுதான் முட்டுகிற ஆடு. உட்காருங்க. நீங்க ஒரு ஆளை நியமிக்கிறீங்க. தேங்க்யூ, உட்காருங்க. நீங்க ஒரு ஆளை நியமிக்கிறீங்க, அந்த ஆள் தான் செய்யணும். ஆனா சில முட்டுகிற ஆடு என்ன பண்ணுது, முன்னந்தொடையில முட்டுது. என்ன உங்க அக்காவுக்கு வயசாயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலையா? அவங்க சபைக்கு வர ஒரு ஆடை முட்டுது. இன்னும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல. பாசமா கேட்கறது வேற, முட்டுகிறது வேற. என்னதுங்க? இன்னும் ஓட்ட வண்டியிலே வர, எப்ப கார் வாங்குவேன், ஒரு முட்டு. அது அடுத்த வாரம் ஆராதனைக்கு வருமா? இன்னும் வேலையே இல்லையா உனக்கு, ஒரு முட்டு. பாஸ்டர், முட்டுகிற ஆடை, இடிக்கிற ஆடை கட்டி போட்டீங்கன்னா சபை வளரும். முட்டுகிற ஆடே, உன்னை பார்த்து நான் பேசுறேன். முட்டுகிற ஆடு பக்கத்துல மேய்ப்ப நிக்க மாட்டாரு, காயப்பட்ட ஆடு பக்கத்துல தான் மேய்ப்ப நிப்பார். பாஸ்டர், முட்டுகிற ஆடை பார்த்து சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அப்படிலாம் பேசாதீங்க சிஸ்டர். உங்க வேலை வரணும், ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், போயிட்டே இருக்கணும். சபையில யாரையும் முட்டாத, யாரையும் இடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும். நீ முட்டுகிற ஆடை, முன்னந்தோடையில முட்டுகிற, கொம்புல முட்டுகிற, முன்னந்தோடை இடிக்கிற ஆடை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி கட்டி போட்டுட்டீங்கன்னா சபை மந்தை பெருகுவது போல பெருகும். ஆனா கஷ்டம் என்னதுங்க? ஏன் கஷ்டம்னா, சில முட்டுறதெல்லாம், முட்டுற ஆடெல்லாம் 1 லட்சம் ரூபாய் தசமபாவம் கொடுக்குது. எத்தனை? சத்தமே காணுமே. 1 லட்சம் போயிடுமே. நான் சொல்றேன், அழைப்பு போயிடுமே. 1 லட்சத்தை விட அழைப்பு பெரியது. முற்ற ஆடை கட்டி போடாம சபை வளரலையே, சபை வளரலையே. சில பேர் சொல்றாங்க 30 பேர் இருந்தாலும் எங்க கொண்டு போயிடலாம், 30 பேர் இருந்தாலும். நான் சொல்றேன், எசேக்கியேல்ல போட்டிருக்கு, உன் மந்தையை பெருக பண்ணுவேன். எசேக்கியேல்ல சொல்லுது, உன் சபை வளரும், உன் சபைகளுக்கு ஜாதிகளை கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். எந்த பாஸ்டர் 21ஆம் வசனத்தில் அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினால். முட்டுனா எப்படி ஆத்துமா சபைக்குள்ள வரும்? இன்னைக்கு சில இடத்துல முட்டுகிற ஆடை பேச்சு தான் கேட்கிறாங்க. அதனால ஜனம் வர்றதில்லை. ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரே கண்டிஷன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் ஒரே ஞானபோனத்தை புசித்தார்கள், குடித்தார்கள். எல்லாருக்கும் ஒன்று, ஒரே சத்தியம், ஒரே உபதேசம், ஒரே ஆராதனை, ஒரே கண்டிஷன். அந்த ரூட்ல போயிட்டே இருங்க, சபை வளரும். செய்தியின் தலைப்பு, முட்டுகிற ஆடை கட்டி போடு. சத்தமே காணுமே, சத்தமே காணுமே. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உங்களுக்கு இது வரைக்கும் நான் முட்டினதே இல்லை, இடிச்சதே இல்லை, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முட்டுகிற ஆடே, கொம்புல மற்றவங்களை இடிக்கிறிய, புதுசா வர்றவங்களை இடிக்கிறிய, படிப்பு அறிவு இல்லாதவங்களை இடிக்கிறிய, நல்லா பாட தெரியல, ஒரு முற்றான், உனக்கு பாடவே தெரியல, முற்றான். ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் தீர்ப்பாரா. என்ன பண்ணுவாரா? நியாயம் தீர்ப்பாரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். தயவு செய்து நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 42:16. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். உங்களுக்கு நல்ல சபையா ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஊழியனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு.
இந்த தொழுவத்தில் நீ மறந்துடாம இரு, அவர் உன்னை கைவிடாதிருப்பா. லைவா கேட்குற விசுவாசிங்களே கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் முட்டுகிற ஆடா இருக்க மாட்டேன், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடா இருப்பேன். எந்த பாஸ்டர் சபையில் இல்லாத நேரம் கேமரா, பாஸ்டர் உங்க சபையில் கேமரா இருந்ததுன்னா யாரும் இல்லாத நேரத்தில் ஆன் பண்ணி பாருங்க, முட்டுகிற ஆடு தெரியும். சில ஆடு கேமராவில் முட்டுற ஆடை கண்டுபிடிக்க முடியாது. சில முட்டுகிற ஆடை, முன்னந்தோடையில் இடிக்கிற ஆடை, அந்த ஆடை கண்டுபிடிக்கணும்னா வெளிப்பாடு தான் வேணும். என்ன வேணும்? வீட்டில் போய் வாசிங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரே முட்டு. என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, முட்டுது. ஜோஷுவா காலேப் சொல்றாங்க, ஜெயித்து கொள்ளலாம், சுதந்தரிப்போம். ஆனா அந்த ஆடு என்ன பண்ணுது? முட்டுது. துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். பாஸ்டர் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யறது. பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருப்பார், இவர்கள் இந்த ஜெபக்குழுவை நடத்துவாங்க, இவங்க கிளீனிங் டியூட்டி, இவங்க கிச்சன் டியூட்டி, இவங்க பிஏ சிஸ்டம், இவங்க வீடு சந்திப்பு, இவங்க டிரைவிங். அது ஒழுங்க வந்து ஒரே முட்டு முட்டுது, ஒரே முட்டு முட்டுது, இடிக்குது, எட்டி உதைக்குது. இப்படி வா, நான் அதை செய்கிறேன். அப்படி முட்டுகிற ஆட ஆண்டவர் நியாயம் இருக்கிறார். யாத்திராகமம் 36 போட்டிருக்கு, அவர் அவர் செய்கிற வேலை. என்ன போட்டிருக்கு? பிலீவர்ஸ், எல்டர், அசிஸ்டன்ட். உங்களுக்கு சபையில் உங்க போதகர் என்ன வேலையை பிரித்து கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அவர் கையின் கீழ் நீரு.